சார், இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் வந்து உங்களுடைய ஆதரவு யாருக்கு தருவீங்க? எங்களுடைய ஆதரவு என்பது மாநிலம் முழுவதும் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். வணிகருடைய ஒப்புதலோடு அரசியல் கட்சியினுடைய அத்தனை கட்சிகளுக்கும் கோரிக்கை மனு ஒன்று தர இருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை முழுமையாக ஏற்கக்கூடிய கட்சி எந்த கட்சி என்பதை அறிவித்த பிறகு நாங்கள் ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு யாருக்கு ஆதரவு என்பதை முடிவெடுப்போம். அதேமாதிரி நிலக்கோட்டையில் பூ பேர் அதிகமாக இருக்காங்க, இந்த சென்ட் ஃபேக்ட்ரி. அதேமாதிரி இங்கே நிலக்கோட்டையிலேருந்து வெளியூர்களுக்கு வந்து தூரத்துளைக்கு வந்து அதிகமாக தனி பேருந்து வசதியெல்லாம் இல்லை. அதை பற்றி இல்லை, கட்டாயமாக இங்கு அடிப்படை வசதிகள் வியாபாரிகளுக்கும் இந்த பூ உற்பத்தி என்று சொன்னால் உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய இடமாக இந்த நிலக்கோட்டை விளங்குகிறது. இவர்களுக்கு எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் வழித்தடங்களிலே வாகனம் செல்வதற்கு பேருந்துகளை அமைப்பதற்கும் துறையினுடைய அமைச்சரை சந்தித்து முறையிடுவோம். அதேமாதிரி குடல் ரோட்டில் வந்து பெரும்பாலான ரயில் இன்னும் போகிறதில்ல. இப்போ ட்ரெயின் போகல. அதுக்கு நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசு கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம். 2 தினம் முன்பு தேனியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் கூட ரயில்வே துறை அமைச்சர் சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி கேட்டிருக்கிறோம். பல்வேறு ரயில் பாலங்களையும் பல்வேறு சாலைகளையும் சீரமைக்கக்கூடிய பணிகளும் இருக்கிறது. போய் வர முடியாது. இப்பொழுது அதுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஐ பெரியசாமி அவர்களிடத்திலே வியாபாரிகள் முறையிட்டிருக்கிறார்கள். அமைச்சர் அது ஆவணம் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மக்களுக்கு இடர்பாடுகள் இல்லாமல் பதிவுத்துறை எங்கே செயல்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.